வர மாட்டேங்குது. நாட்டுக்கோழி வளர்ப்பு. நாங்கள் தான் ஒரு கோழி கூட சாப்பிடல. வெயில் காலத்துக்கு ஏற்ற பழம் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சிட்ரஸ் வெரைட்டி தான், ஆரஞ்சு வெரைட்டி தான். நான் இப்போ எங்கள் வீட்டிலேருந்து வீடியோ போடுறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலி பேக்ரவுண்டு மாறி தெரியும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்மை கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வெண்மை கிச்சன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை கன்டினியூ பண்ணலாம். நமக்கு ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயுமே வெண்மை கிச்சனுங்கிற பேரில் பேஜஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய ஷார்ட் வீடியோஸ் அதில் பார்க்கலாம், லாங் வீடியோ நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோவை கன்டினியூ பண்ணலாம். இப்போ என் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இப்போ எங்கள் வீட்டிலேருந்து வீடியோ போடுறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலி பேக்ரவுண்டு மாறி தெரியும். உடனே வந்து என்னம்மா உங்கள் வீடுன்னு சொல்கிற வேறு மாதிரி இருக்குன்னு. நீங்கள் எந்த பொண்ணுங்க கிட்டே போய் கேட்டாலும் உங்கள் ஊர் எது, உங்கள் வீடு எது, அப்படின்னு கேட்டால் 3 ஊர் சொல்லுவாங்க. இல்லை, ஜென்ஸுக்கு பிரச்சனை இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் கேட்டால் சொல்லிடுவீங்க. பிறந்த ஊரை மட்டும் அதான் உங்கள் ஊருன்னு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. எங்களை கேட்டால் எங்கள் பிறந்த ஊரையும் விட்டு கொடுக்க முடியாது. எங்கள் பிறந்த ஊரை நாங்கள் சொல்லுவோம். அடுத்து கேட்பாங்க, என் ஹஸ்பண்ட் ஊரையும் நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம வாழ்கிற ஊர், அது நமக்கு ரொம்ப பிடிச்ச ஊராக இருக்கும். ஸோ அந்த ஊரையும் நம்ம சொல்லுவோம். அந்த கன்ஃபியூஷனாக என்னோடய ஒவ்வொரு வீடியோலையும் இடம் மாறி வரும். அதனால் என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு புரியும். இது வந்து எங்கள் ஊர் அப்படின்னா என் கணவரோட ஊருக்கு நான் வந்திருக்கேன். இங்கே வந்து ஒரு ப்ளஸ்ஸு என்ன தெரியுமா, இங்கே வந்து எப்படின்னா வித்தியாசமான மரங்கள், தோட்டங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். எப்போவுமே நான் வந்தேன் அப்படின்னாலே நான் வீடியோ வந்து போடுவேன். சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேரும் பண்ணிக்குவேன், அதே சமயத்தில் நான் காமிக்கிறேன். இந்த ஊரில் வந்து எனக்கு என்ன பிரச்சனைனா, காலையில் வெயில் ஆரம்பிச்சிருது, சாயங்காலம் வரைக்கும் 5, 5:30, 6 மணி வரைக்கும் வெயில் இருக்குது. லைட்டிங்ஸ் வந்து எங்களுக்கு வந்து எப்படின்னா, ரொம்ப வெயில் இருக்கும்போது நமக்கு லைட்டிங் சுத்தமாக நல்லா இருக்காது. நாங்கள் ரொம்ப டார்க்காக நம்ம வந்து தெரிவோம். ஈவினிங் 5 மணி 6 மணிக்கு அப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் இல்லை. வீடியோ வந்து ஜஸ்ட்டு 10-20 நிமிஷத்தில் எடுக்க முடியாது. அது ஒரு பிரச்சனை. அந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆகிறதுக்கே ஒரு 1 hour ஆகிடுது. அதனால் ஊரில் இருக்க விளாகர்ஸ்லாம் எப்படி வந்து நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள். எனக்கு உண்மையிலே தெரியலை. ஒரு சாதாரணமாக நம்ம முகத்தில் ஒரு மேக்கப் பண்ணாலோ, ஒரு பவுடர் போட்டாலோ அது எல்லாமே வந்துடுது. நமக்கே ஒரு மாதிரி இருக்குது. எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு ஐடியா தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து இந்த மரத்தை நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பழத்தை பாருங்கள். இந்த பழத்துக்கு பேர் வந்து பம்ப்ளி மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சிட்ரஸ் வெரைட்டி தான், ஆரஞ்சு வெரைட்டி தான். இது இந்த ஊட்டி கொடைக்கானல் பக்கம் இருக்கும். இது எங்கள் வீட்டு மரத்தில் காய்ச்சது. நான் வந்த பிறகே ஒரு 10 பழம் வந்து தெரிஞ்சவங்க இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதை சரி நம்ம இதை சாப்பிட்டு பார்ப்போம். நாங்கள் ஒரு பழம் கட் பண்ணிட்டோம். பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இது ஆக்சுவலி பஞ்சாக இருக்குது. இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லதான். நான் கூட ரொம்ப புளிக்குமோன்னு நினச்சேன். ஓரளவுக்கு தான் புளிக்கும். இது ஜூஸ் போட்டால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். இனிக்குது. ஆனால் நிறைய சாப்பிட்டா கொஞ்சம் கசக்கும் சில பாட்டு. இனிப்பாக இருக்குது. எனக்கிட்ட கொடுங்க. உனக்கு பெரிய பீஸ் தரேன். எனக்கு மட்டும் ஏன் கசக்குது? கசக்கலாம் இல்லை. இதை வச்சு என்னென்ன வச்சு சாப்பிட்லாம், எப்படியெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு எனக்கு வந்து சொல்லுங்கள். இந்த இருங்க, இன்னொரு பழமும் இருக்குது. மரத்தையும் நான் காமிக்கிறேன். இதான் மரம். இந்த மரம் இல்லை, இது இது அது என்னது மாமரம். ஆக்சுவலி இதுதான் மரம். ஆனால் பழம் வந்து நான் மேலே ஏறி ஜூம் பண்ணி காமிக்கணும். வெயிட் பண்ணுங்க. இதா இருக்கா? இதுதான் பம்ப்ளி மாஸ். இது பார்க்குறதுக்கு மரம் முள்ளாக தான் இருக்குது.
ஆனால் இந்த மரம் வளர்ந்த டைமில் இது என்ன மரம்னு தெரியாமல் இருந்துச்சு எங்களுக்கு. ஆரஞ்சு போல் அப்படின்னு நினச்சோம். ஆனால் ஆரஞ்சு கிடையாது. இது பம்ப்ளி மாஸ் மரம். இதுக்கு தமிழில் இங்கிலீஷில் என்ன பேர் சொல்லுவாங்க? ஏதோ சம்திங் பேர் தெரில. செல்ஃபி வீடியோவாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன பிரச்சனைனா செல்ஃபி வீடியோவில் கொஞ்சம் அந்த டார்க்னஸ் வந்து கம்மியாக காமிக்குது. இங்கே உள்ள லைட்டிங்ஸ்னால எனக்கு பேக் சைடு கேமரா வீடியோவில் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது. அந்த என்னோட சில வீடியோஸ்லேயே நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். இங்கே பாருங்கள், பலாப்பழம். இதில் நான் ஒரு குட்டி வீடியோ கிளிப் ஆட் பண்ணுவேன். என்ன தெரியுமா? இதே உகாண்டாவில் எங்கள் வீட்டில் நாங்கள் வச்ச பழம் இருக்குது, மரம் இருக்குது, பலா மரம். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீசன் அங்கே கிடையாது. ஆனால் இங்கே பார்த்திங்களா பலாப்பழ சீசன். ஸோ உங்களுக்கு ஒரு ஜாக்கிரதை சொல்கிறேன். நிறைய காய்ச்சிருக்கு. இது என்ன வெரைட்டி பழம்னு தெரியலை எனக்கு. ஆக்சுவலி வந்து சிலது குட்டி குட்டி சொலையாக இருக்கும். இது பெரிய சொலையாக இருக்குமா குட்டி சொலையான்னு தெரியலை. பாருங்க, மாலையும் இருக்குது. அதில் எத்தனை இருக்கும்? ஒரு 5. எண்ணக்கூடாது, அப்படி தானே காமிக்கிறேன் உங்களுக்கு. கேரளா ஃபீல் வருதா உங்களுக்கு இதெல்லாம் காமிக்கவும்? ஆக்சுவலி தஞ்சாவூர் மாவட்டமும் பார்த்திங்கன்னா, தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டம் கொஞ்சம் அப்படியே சில ஏரியா வந்து அந்த கேரளா ஃபீல் கிடைக்கும். ஆச்சரியமாக இருக்குது. இது என்ன மரம்? இது என்னோடய வீடியோஸில் எல்லாம் சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. என்ன தெரியுமா? இது வந்து இது லெமன் இல்லைம்மா. ஐயோ பேர் மறந்துடுச்சே. இது பேர் வரமாட்டேங்குது. பிரியாணி இலை செம்மையாக மணக்குது. பிரியாணி இலை வேறு, பிரியாணி பட்டை இருக்குல்ல அது வேறு. இது வந்து இலை. ஏன்னா இதில் வந்து பட்டையோட இலை மணக்குதா? நல்லா மணக்குது. அப்புறம் ஏன் பிரியாணி இது போட மாட்டேங்கிறாங்க? நம்ம ஆத்தாட்ட சொல்லிட்டு போயிடுவோம்மா. ஆத்தா அங்கே பிரியாணி வைப்பாங்க. ஆத்தா என்ன வைப்பாங்க? கறிக்குழம்பு தான். கறிக்குழம்பு வைக்கும்போது இதை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவோம் நாங்கள். ஸோ இது வந்து அந்த பட்டை அந்த மாதிரி பட்டை கிடையாது. இது வந்து கருவாப்பட்டை கிடையாது. இது வந்து இலை, பிரிஞ்சி இலை. பிரிஞ்சி இலை. ஓகே, அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது எங்கள் வீட்டு அட்ரஸை விட இந்த மரத்தை சொன்னால் எங்களை வந்து தெரியும் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலி நான் வந்து முன்னாடியெல்லாம் சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ சொன்னால் எங்களை யாருக்கும் வந்து தெரிய மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? இந்த மரம் இந்த தெருவில் எல்லார் வீட்லேயுமே இருக்குது. இது பதியம் வச்சு எங்கள் மாமனார் வந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. இல்லை ஒரு ஃபோட்டோ நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுவேன். ஒருத்தவங்கள நான் ரேஷன் கடை போனேன், அங்கே மீட் பண்ணேன். அப்போ அவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வீடியோ போட்டிருக்கீங்க பார்த்துருக்கோம் அப்படின்லாம் அந்த சிஸ்டர் வந்து பேசுனாங்க. வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் அந்த தெருவில் வந்து வாட்டர் ஆப்பிள் இருக்கும்ல, அங்கே இந்த தெருவில் தான் வாட்டர் ஆப்பிள் எல்லார் வீட்லேயுமே இருக்குது அப்படின்னாங்க. அப்போ தான் வந்து கேட்டேங்க. அவங்க சொல்கிறாங்க வர்ற எல்லாருக்குமே கிஃப்ட் மாதிரி அந்த மரம் வந்து கொடுத்து விடுவாங்க. யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க உங்கள் மாமனார் வந்து கொடுத்துருக்காங்க வாட்டர் ஆப்பிள் எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு. இந்த தெருலையே எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அந்த வாட்டர் ஆப்பிள் வந்து எங்கள் வீட்டில் இங்கே ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்குது. அவ்வளோ பழம். இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஊரில் இருந்து பார்ப்பீங்க. சில ஊரில் சில பழங்கள் சில இது வந்து ஃபேஷன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எங்கள் ஏரியாலலாம் வாட்டர் ஆப்பிள் அப்படிங்கிறது அதிகம் கிடையாது. இப்போ நிறைய இடங்கள்ல வந்துருச்சு. நான் பறிக்கவா? என்னக்கா? வெயிட் பண்ணு. தெரியுதா? வாட்டர் ஆப்பிள் தெரியுதா? பெரு நான் வாஷ் பண்ணிட்டு வந்து சாப்பிட்டு பார்க்க. பார்த்தா அதுக்குள்ள சீடு இருக்கும், கசக்கும்.
வெயில் காலத்துக்கு ஏற்ற பழம். அதனால தான் அதுக்கு பேர் வாட்டர் வாட்டர் ஆப்பிள் பார்த்தாச்சு. வாங்க அடுத்த மரத்துக்கு போகலாம். கட் பண்ணுங்க. வித்தியாசமான வழிகள் ஏன் தெரியுமா? கோழி இதுக்குள்ள சாத்துங்க. கோழி வந்துடும். இந்த தோட்டம் போன வருஷம் நான் வந்து பார்த்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் நான் பார்க்குறேன். வாங்க என்னென்ன இருக்குன்னு. என்னடா நிறைய இருக்குது. ஒரே இது வந்து பொங்கலுக்கு வாங்கிட்டு வந்த கரும்பை வந்து ஊனி வச்சு இப்போ பொங்கல் கரும்பு வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், இதை நான் காமிக்கிறேன். இது வந்து இந்த இதுவும் எனக்கு ஒரே ஒரு கன்ஃபியூஷன். இந்த இலையை பாருங்கள், இது வந்து பிரிஞ்சு இலைக்கு உள்ளதா இல்லை அந்த சுருள் பட்டைக்கு உள்ளதான்னு சொல்லுங்கள். ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. அங்கே ஒரு செடி காமிச்சல்ல, இதுவும் மணக்குது. என்கிட்ட கொடுங்க. ஓரளவுக்கு. ஆனால் அதுதான் ரொம்ப மணமாக இருந்தது பிரியாணியில். ஆனால் இது எல்லாம் மனம் கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து சுருள் பட்டை, அந்த பட்டைன்னு நினைக்கிறேன். இந்த பட்டையா தெரில. ஓகே. இங்கே பாருங்கள், இது என்ன தெரியுமா? இது உகாண்டாவில் இருக்கக்கூடிய ஒரு பழம். அது என்ன, சீத்தா. இந்த சீத்தா கிடையாது, முள்ளு சீத்தான்னு சொல்லுவோம்ல, அது. அந்த பழத்தை பதியம் வச்சு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து இது வந்து லிச்சி மரம். லிச்சி வந்து இன்னும் காய்க்கலையாம். ஐயோ, நாங்கள் அடுத்த தடவை அது காய்க்கும் போது நாங்கள் வந்துடுறோம். ஆமாம், இது வந்து எங்கள் வீட்டு லிச்சி. இது வந்து நான் பேர் சொல்ல மாட்டேன், தெரிஞ்சால் சொல்லுங்கள் இதுக்கு பேர் என்ன அப்படின்னு. கோகோனட் ஃப்ளவர். கோகோனட் ஃப்ளவர், கோகோனட் ஃப்ளவர். அடுத்து என்ன தெரியுமா? கோகோனட் ஃப்ளவர். என் பிள்ளை சொல்கிறான். கோகோனட் ஃப்ளவர் கிடையாது, இதுக்கு பேர் தென்னங்கன்று. இது வந்து தேங்காய் வச்சு வரக்கூடிய தென்னங்கன்று. ஆனால் அதுக்குள்ளே கோகோனட் ஃப்ளவர் இருக்கும். இருக்கும். இது சுண்டைக்காய். நிறைய பூ பூத்துருக்கு. நான் போகிறதுக்குள்ளே காய்ச்சிருச்சுன்னா வத்தல் போட்டுருவோம். அடுத்து இது கொய்யா. இவ்வளோ பெரிய இடத்த ஆக்குப்பை பண்ணியிருக்கு. இது ஏதோ ஒரு காட்டு செடியாம், என்னன்னே தெரியாமல் பெருசாக வச்சுருக்காங்க. வெட்டி விடணும் அப்படிங்கிறாங்க. இதை தாத்தாட்ட சொல்லி வெட்ட சொல்லணும். இது ஏதோ காட்டு செடி, அரிக்குமோ என்னமோ தெரியலை. எப்படி உள்ளே போகிறது? உள்ளே வந்துட்டு நீயும் என்ன மாதிரியே பூந்து வந்துரு. தெரியுறனா? இது வந்து பாருங்க எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு. இந்த பூ பேர் வந்து, இது வந்து ஸ்டார் ஃப்ரூட். இந்த பாருங்க, ஸ்டார் ஃப்ரூட் இருக்கா? இதில் பூ நிறைய பூத்துருக்கு. இப்போ வெயில் அப்படிங்கிறதுனால இனிமே தான் காய்க்கும்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்டார் ஃப்ரூட் வந்து இனிமே தான் வரும். இப்போதைக்கு இந்த ஒரு காய் இருக்குது, அப்புறம் மேலே கொஞ்சம் காய் இருக்குது. நான் காமிக்கிறேன். ஸ்டார் ஃப்ரூட்டோட ஃப்ளவர் பாருங்கள். நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதில் ஒவ்வொன்றிலையும் அந்த காய் வருது பாருங்கள், குட்டி குட்டியாக கொத்து கொத்தாக காய்க்க போகுது. என்னது ஃப்ளவரா? இட்லி பூ. எனக்கு வந்து தோட்டம்னா எனக்கு வந்து இந்த அரும்பு, மல்லிகைப்பூ, அந்த நம்ம ஊர் பன்னீர் ரோஸு, அப்புறம் வந்து நெல்லிக்காய் மரம், அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் சொல்லுவேன், நீங்கள் நாட்டுக்காய் அந்த மாதிரி வைங்க அப்படின்னு சொல்லுவேன். இடம் தான் இல்லை எங்களுக்கு. அதனால் இதுக்கு மேலே ஸ்பேஸ் இல்லை. இது வந்து குட்டி ஆரஞ்சு. இதில் நிறைய நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, ஆனால் காய் பிஞ்சு பறிக்கக்கூடாது. ஸோ இதான், இவ்வளவுதான். இதோட கொஞ்சம் தான் பெரிய சைஸாக வரும். ஆப்பிரிக்காலேயும் ஒரே தோட்டம், என் ஊர்லேயும் ஒரே தோட்டம். இயற்கையை மீறி நமக்கு என்ன, அதெல்லாம் அப்பாற்பட்டது. நிறைய டெக்னாலஜி வரலாம், என்ன வேணாலும் நம்ம பார்க்கலாம், என்ன வேணாலும் அனுபவிக்கலாம். ஆனால் நான் வந்து டாப்பில் வச்சுருக்க ஒரு விஷயம்னா அது இயற்கை தான். அதனால் எனக்கு கண்ணுக்கு, ஊருக்கு வந்தது என் கண்ணுக்கு படுறது, என்னை சுற்றி என்ன இருக்குது, இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன இருக்குது.
இப்போ என் மாமனார் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா இங்கே வந்து இந்த மாதிரி தோட்டங்கள் வச்சுருப்பாங்க. எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன் அப்படின்னா இந்த வருஷம் தான் நான் தோப்பெல்லாம் போய் வீடியோ எடுக்கலை. ஏன்னா ஒவ்வொரு வருஷமே நான் அந்த தென்னந்தோப்பு இதெல்லாம் வீடியோ போடுவேன். இந்த வருஷம் எனக்கு வெயில் ரொம்பங்கிறதுனால என்னால் போக முடியலை. ஓட்டு போட்டேன். நீங்களாம் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? சொல்லாதீங்க, நானும் சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்களே ஏதோ ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கீங்க. சொல்ல மாட்டேன், சீக்ரெட். நான் சொல்லிகிட்டு இருந்தேன்ல, என்னை சுற்றி என்ன இயற்கையாக என்ன இருக்கோ, நேச்சர் பேஸஸ் என்ன இருக்குதோ அதுதான் எனக்கு வீடியோ எடுக்க தோணுது. சில பேர் வந்து நீங்கள் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் உள்ள மாலுக்கு போங்க, டூரிஸ்ட் பிளேசஸ் போங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். போக முடியுமான்லாம் தெரியல. நாங்கள் இப்பொழுது டிஃப்ரெண்ட் ரூட் யூஸ் பண்ணி போக போகிறோம். அச்சோ, வேற ஒரு வழி. இந்த வலையெல்லாம் எதுக்கு இருக்குது தெரியுமா? கோழி வளர்க்குறதுனால. கோழி அப்படியா? என்னடா இவ்வளோ கேட்டு இருக்குது, எப்படி போகிறது? யூனிக்காகவும் இருக்குது. நாட்டுக்கோழி வளர்ப்பு. நாங்கள் தான் ஒரு கோழி கூட சாப்பிடல. இதெல்லாம் வந்து வளர்த்துட்ருக்காங்க. பப்ளி மாஸ் மரம் பார்த்தாச்சு. மாமரம் இருக்குது. மாமரம்லாம் உங்கள் வீட்டில் இருக்கும். ஒரு பழத்தை காமிச்சு அது என்ன பழம் அப்படின்னு வந்து லாஸ்ட் வீடியோவில் நான் கேட்டிருந்தேன். அது வந்து ஆக்சுவலி எங்கள் வீட்டில் வச்சு 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் நான் அந்த தடவை வந்தப்போ தான் அது நல்லா காய்ச்சிருந்தது. உண்மையிலே எனக்கு பேர் தெரியாது. நீங்கள் சொன்ன பிறகு தான் அதை சர்ச் பண்ணி பார்த்தேன். அது சூரினம் செரி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சில பேர் சூரியன் செரி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் நான் சர்ச் பண்ணதில் அது சூரினம் செரி தான். ரொம்ப தேங்க்ஸ். அதில் உண்மையிலே பார்த்தீங்கன்னா சில பேர் உண்மையாக எனக்கு தனியாக மெசேஜ் பண்ணி அக்கா அந்த பழம் கிடைக்குமா, ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப வெயில் காலம்னால அதை எப்படி நான் அனுப்புறதுன்னு தெரியலை. நான் அன்றைக்கி பழம் எல்லாம் பறித்தேன்ல, அதுக்கப்புறம் அதில் காய் தான் இருக்குது. ஸோ அவ்வளோவா அது எப்படி ஒரு 2 நாள் ஆகும் அனுப்புனா. உங்கள்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி வேறு எங்கேயும் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் நீங்கள் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. இப்போ ஒரு நான் செடி ஒன்று காமிப்பேன். இது எங்கள் வீட்டில் இருக்குது. நம்ம ஊரில் சில இடங்களில் இருக்கும். ஆனால் நிறைய இடங்களில் வந்து எப்படின்னா நம்மளோட இங்கே உள்ள அந்த வெதருக்கு வளராதுன்னு சொல்லுவாங்க. வளர்ந்துருக்கு, ஆனால் காய்க்கலை. உங்கள் வீட்டில் இருக்கான்னு சொல்லுங்கள், அதுக்கு பேரும் சொல்லுங்கள். காய்ச்சதுன்னா கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போட்டுருவேன். இலைய வச்சு ஒரு அளவு கண்டுபிடிக்கலாம். நீங்கள் தெரியுதா? எனக்கு தெரியுது. நான் லேட்டாக தான் பார்த்தேன். வந்துருச்சு அப்படின்னு நினச்சேன். நம்ம ஊர்லனா சில ஏரியாவில் தான் இருக்கும். உகாண்டாவில் என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா குட்டி இடத்துல ஒரு குட்டி தோட்டம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு தடவையும் அது சீசனுக்கு மாற்றிட்டே இருப்பாங்க ஏதாவது செடி. அப்புறம் கோழி வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் செடியெல்லாம் காலி பண்ணுதுன்ட்டு கோழியெல்லாம் வளர்க்கலை. அது எங்கேருந்து அந்த தாட் அவங்களுக்கு வந்ததுன்னா, இப்போ பாருங்களேன், எங்கள் ஃபேமிலி பேசிக்காகவே அப்படி தான். இங்கேயும் அதே வேலை தான் நடந்துகிட்ருக்கு. பேசிக்காக விவசாய குடும்பத்துலேருந்து வர்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு ஸ்டேஜ் என்ன வேலைக்கு எங்கே போனாலுமே விவசாயம்லாம் பண்ண மாட்டாங்க. பண்ணலைனாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பாங்க. இது என்ன செடி? ஐயோ, இது வாடி போச்சு. எதிர்த்த வீட்டில் பாட்டி இருக்காங்க. அவங்க வீட்டில் மாங்காய் நல்லா காய்ச்சிருக்கு. முடிஞ்சால் நான் சாயங்காலம் போனேன்னா அதை எடுத்து இதில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பலாமரம், அவ்வளோதான். வேறு எதுவும் ஸ்பெஷலாக மரங்கள் இல்லை. 2 இந்த காய்க்கவே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், பாய். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.